Okay. Hi friends everyone. This is Saravanan, Double Universal Crown Director. இன்னைக்கு டேட் வந்து February 8 சாட்டர்டே. இன்னைக்கான ட்ரைனிங் வந்து ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே வந்து இந்த ட்ரைனிங்கை வந்து கவனிக்கிறீங்களா, காது கொடுத்து கேட்குறீங்களாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து தன்னைத்தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறத என்னால் கண் கூட பார்க்க முடியுது. ட்ரைனிங்ல என்ன பேசுறோங்கிறதே கேட்காம பட் ட்ரைனிங்குள்ள தான் இருக்காங்க. பட் ட்ரைனிங்ல என்ன பேசுறாங்கிறதே தெரியாம இருக்காங்க. அதே விஷயத்த வந்து திரும்பவும் கேட்கறாங்க. இல்ல வந்து ட்ரைனிங்க வந்து கேட்காததுனால அவங்களால வந்து சரியா வந்து பிசினஸ பண்ண முடியல. அவங்களுக்கு சரியான அப்டேட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால வந்து இந்த ட்ரைனிங்க பொறுத்த வரைக்கும் ஓகே. இந்த ட்ரைனிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க முழுசா லிசன் பண்ணுங்க. முழுசா நீங்க எந்த அளவுக்கு லிசன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களால வந்து இந்த பிசினஸ வந்து உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் எங்கிருந்து வரும் அப்படின்னா, தனக்கிட்ட இருந்து தான் அந்த கான்ஃபிடென்ட் வரணுமே தவிர, தனக்கு கீழ பண்றவங்களால நமக்கு கான்ஃபிடென்ட் வரக்கூடாது. அஃப்கோர்ஸ் அது ஒரு ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே, அத வந்து நமக்கு அதுதான் நமக்கு கான்ஃபிடென்ட் இல்ல அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது. இத வந்து பல டைம், பல விதங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். நமக்கு இந்த பிசினஸ் தெரியணும், புரியணும். அப்பதான் நம்பளால வந்து இந்த பிசினஸ வந்து பார்க்கவே முடியும். நம்பளால இந்த பிசினஸ் பண்ண முடியும். அதுவே இன்னும் ஒரு சிலர்லாம் எப்படின்னா வந்து கூட்டாம்போக்குல பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாரி தெரிஞ்சவங்கள இன்வைட் பண்றாங்க. கூட்டாம்போக்குல வந்து லிங்க்ஸ் அது இதுன்னு ஷேர் பண்றாங்க. ஒரு படபடன்னு அவங்க வந்து ஏதோ ஒரு ஒரு ஃபோர்ஸ்ல ஒரு இனிஷியல் ஃபோர்ஸ்ல அவங்களுக்கு கீழ வந்து ஆளுங்க சேர்றாங்க. அவங்களும் பண்ண ஆரம்பிச்சர்றாங்க. அது உடனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்துருது. எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பிசினஸ் எனக்கு ரொம்ப ஈஸி. என்னடா இது இந்த முக்கு முக்குறாங்க அப்படிங்கிற மாரி வந்து ஆ அவங்களுக்குள்ள வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். பிசினஸ் என்னங்கிறதே கத்துக்காமலே அவங்களுக்குள்ள வந்து கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆயிரும். இப்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒருத்தர் சேர்றாரு, புடிக்கிறாரு, அவர் நல்லா பண்றாரு. அதனால வந்து இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் அது மாரி எத்தன பேர பார்த்திருப்பேன். யோசிச்சு பாருங்க. இங்க எத்தனையோ பேர் வந்து 50,000 1,00,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு மேல மேலேயே இருக்கிறவங்களே இன்ஆக்டிவ் ஆயிட்டாங்க. ஏன் அவங்களுக்கு கீழ வந்து டீம் அமையலையா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ கான்ஃபிடென்ட் அவங்க மேல கான்ஃபிடென்ட் இல்லாதனால ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவங்க போயிருவாங்க. தான் மேல தனக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா, இந்த பிசினஸ்ல கீழ யாரும் அமையலினாலும் தொடர்ந்து நின்னுகிட்டே இருப்பாங்க. டீம் டெவலப் ஆகும். அதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்ப 1, 2 பேரு சேர்றாங்க. அவங்க 1, 2 பேர்ல ஒரு லெக்ல வந்து பிசினஸ் நடக்குது அப்படின்னும், அவங்களுக்கு பிசினஸ் புரியல. தான் மேல தனக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. அடுத்தடுத்த லெக் ஃபார்ம் பண்ண முடியாம விட்டுட்டு போறவங்க நீங்க பார்க்குறோம். அப்ப இங்க வந்து கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது தனக்கு கீழ அமையிற டீம்னால வரக்கூடாது. ஓகேவா? தான் இந்த பிசினஸ புரிஞ்சுகிட்ட விதத்தினாலயும், தான் இந்த பிசினஸ்ல அ இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள புரிஞ்சுகிட்டதுனாலயும், என்னால இத பண்ண முடியும் அப்படின்னு உறுதியா இருக்கிறதுனாலயும் வரக்கூடியது தான் கான்ஃபிடென்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கணும். அது இருக்கணும்னா நீங்க டெய்லி ட்ரெய்னிங்க வந்து காது குடுத்து கேட்கணும். ஒவ்வொரு நாளும் நடக்கிற ட்ரெய்னிங்க ரியலா நீங்க உங்க மைண்ட வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். இல்லைன்னா, ஃபோன்ல எப்படி சார்ஜ் ஏறலினா, ஃபோன் வேலை செய்யாதோ, ஃபோனுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். கான்ஃபிகரேஷன் இருக்கு. நெறைய வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா இருக்கு. உங்க ஃபோன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபோன். ஆனா சார்ஜ் இல்லைன்னா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஓகேங்களா? அதே மாரி தான். உங்களுக்கு கீழ டீம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்க குவா திறமையானவரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நல்லா பேசக்கூடியவரா இருந்தாலும் சரி, டெய்லி ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணலைன்னா, உங்களால பிசினஸ்ல சர்வே பண்ண முடியாதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். அடிச்சு சொல்றேன். டெய்லி இந்த பிசினஸ்ல என்ன நடக்குது? இந்த பிசினஸ் பண்றவங்க கூட இல்லாம நீ தனியா தனிக்காட்டு ராஜா மாரி எந்த ஒரு அப்டேட்டும் தெரிஞ்சுக்காம, எந்த விஷயமும் தெரிஞ்சுக்காம, நீங்க தனியா நன்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம நீங்க அப்படியே பிளாங்கா பண்ணிட முடியும். எவ்வளவு நாள் அந்த மோட்டிவேஷன் நிக்கும்? எவ்வளவு நாள் அந்த சார்ஜ் நிக்கும்? டவுன் ஆயிரும். ட்ரெய்னிங்க தயவு செஞ்சு காது குடுத்து கேளுங்க. ஓகேவா? 1. அடுத்த விஷயம் ஆ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டீம்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 11 கேர்ல்ஸ் பெண்கள் வந்து 11 பேரும், 15க்கும் மேற்பட்ட ஆண்கள். மொத்தமா வந்து 27 பேர் சம்திங் 26, 27 பேர் வந்து நம்ம டீம்ல இருந்து இந்த க்ரூஸ் ஷிப் துபாய்ல வந்து 1 நாள், அ 1 1/2 நாள், க்ரூஸ் ஷிப்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆ 2 நைட்டு 3 நாள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 4, 5 நாள் வந்து இந்த டூர் வந்து ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே வந்து வீடு வந்துட்டாங்க. எல்லாம் சேஃபா வந்து ரீச் ஆயிட்டாங்க.
அப்ப இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளிய வேற எங்க கிடைக்கும்? இதே நாள்ல எத்தனையோ பேர் இன்ஃபோசிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டாப் கம்பெனி. இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது ஐடி கம்பெனியோட அ லீடர். லீடர் அப்படின்னாவே டிசிஎஸ்ங்குவாங்க, இன்ஃபோசிஸ்ங்குவாங்க. ஓகேவா? உலகம் ஃபுல்லாங்க. இங்க மட்டும் இல்ல. உலகமே வந்து ஐடி யாரு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி துறையில யாரு அப்படின்னா இந்தியர்கள் தான். அதுல எந்த கம்பெனி அப்படின்னா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் தான். அதெல்லாம் இன்ஃபோசிஸ் தான். டெடிகேட்டட். ஏன்னா, டிசிஎஸ் கூட, டாடா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குரூப் வச்சிருக்காங்க. ஆனா, இன்ஃபோசிஸ் வந்து பர்ட்டிகுலரா டெடிகேட்டடா ஐடி மட்டும் தான். டாடா வந்து கார் விக்கிறாங்க, சோப்பு விக்கிறாங்க, அ அ உப்பு விக்கிறாங்க. அது கூட சேர்ந்து ஐடியும் வச்சிருக்காங்க. அந்த இன்ஃபோசிஸ் மட்டும் தான் வந்து டெடிகேட்டடான இது. அமெரிக்கால அதோட பிரான்ச் இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கு, லண்டன்ல இருக்கு, பல கண்ட்ரில இருக்கு. இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 30,000 30,000 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய 20,000 30,000 கோடி ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்க இருக்கு தெரியுமா? மைசூர்ல தான் இருக்கு. மைசூர்ல தான் அதோட ஹெட் ஆஃபீஸே இருக்கு. அது அப்படியே வந்து இன்ஃபோசிஸ்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்படி இருக்கும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். லைஃபே செட்டில்டு அப்படிங்குவாங்க. நான் படிக்கும் போதெல்லாம். ஓகே மோர் தென் அந்த 2000 எனக்கெல்லாம் அதான் சொல்லிக் குடுத்தாங்க. கம்பெனிய பத்தி அந்த பில்டப் அதெல்லாம் சொல்லிக் குடுக்கும்போது, அந்த பத்தி தெரிஞ்சுக்கும்போது அவ்வளோ வந்து எக்ஸைட்டடா இருந்தது. அந்த மாரி இந்த கம்பெனிலாம். நான்லாம் அந்த கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் வந்து அங்க வேலையே கிடைக்கல. 2 டைம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அங்க வேலை கிடைக்கல. அந்த மாரி வந்து அந்த அந்த மாரி கம்பெனில வேலை 700 பேருக்கு இதுக்கு முன்னாடி நெறைய பேர லே ஆஃப் பண்ணாங்க. இப்ப நடந்தது எப்பயோ எங்கேயோ இல்ல. நம்ப ஊர்ல, நம்ப சவுத் இந்தியால, மைசூர்ல வேலை செய்ற அந்த லே ஆஃப்ல இருக்கக்கூடியவங்கள்ல பலருமே வந்து தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க. யோசிச்சு பாருங்க. இது ஒண்ணு. இப்ப ஒரு 10 டேஸ்ன்னு நெனைக்கிறேன். 10 டேஸ் பேக் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு எம்என்சி கம்பெனி. அதாவது அந்த கம்பெனியோட நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 2000 பேருக்கு மேல. அப்படியே வந்து சடனா லே ஆஃப் பண்ணி ஏன்னா ட்ரம்ப் வந்ததுனால வந்து வொர்க் ஃப்ரம் ஹோமு, வொர்க் ஃப்ரம் ஸ்கூலு, காலேஜ் எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணிட்டாரு. எல்லாரும் ஆஃபீஸ்க்கு தான் வரணும். ஸ்கூலுக்கு தான் வரணும். என்ன இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இதெல்லாம் புடிக்கவே புடிக்காது. வந்த உடனே இத தான் ஸ்டாப் பண்ணாரு. எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்து சேருங்க. எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்து சேருங்க. நோ வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு சொல்லிட்டு சைன் பண்ணாரு. அவர் எத்தன சைன் பண்ணாரு? அதுல ஒன் ஆஃப் த இது வந்து இது. அடுத்த நாளே வந்து சடனா வந்து அந்த கம்பெனியே மூட வேண்டிய நிலைமை. வேற வழி இல்ல. என்ன பண்ண முடியும்? நோ ஆன்லைன் கிளாஸ்ன்ட்டாரு. அந்த இதே வந்து அந்த டோட்டல் அந்த இதே அந்த கம்பெனியே குளோஸ்டு. ஒரே நாள்ல. என்ன நடக்கும்னே தெரியாதுங்க. இன்ஃபோசிஸ்ல எத்தன பேர் வந்து இவங்கள இந்த கம்பெனி இன்ஃபோசிஸா இருக்கட்டும், இல்ல இந்த கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கம்பெனியா இருக்கட்டும், எத்தன பேர் வந்து இந்த வேலைய நம்பி லோன் எடுத்திருப்பாங்க. அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டணும். குழந்தைங்க ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து இருக்கு. எத்தன வீட்டு செலவு இருக்கு. யோசிச்சு பாருங்க. இதே டைம்ல இவங்க வந்து வேலைய விட்டு தூக்குறாங்க. நாங்கலாம் போயிட்டு ஃபாரின்ல போயிட்டு வெஸ்டேஜ் மூலியமா வந்து என்ஜாய் பண்றோம். காலம் மாறிட்டு இருக்குங்க. ஓகேவா? நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஓகே. இன்னமும் வேலை பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் ஆட்டோமேட் ஆயிரும். ஏஐ வந்துரும். ஆட்டோமேஷன் வந்துரும். நெறைய வந்து சேஞ்சஸ் வந்துரும். அந்த இண்டஸ்ட்ரி இருக்கும். அந்த சர்வீஸ் இருக்கும். ஆனா நம்ப இருக்க மாட்டோம். மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? எப்படி வந்து விவசாயம் வந்து கையில பண்ணிட்டு இருக்கும்போது டிராக்டர் வந்துச்சோ, ஆனா இன்னமும் விவசாயம் நடக்குது. அப்ப இருந்தத விட இப்ப வந்து ப்ராடக்ட் வந்து அதாவது இந்த அது என்ன நெல், தானியங்கள்லாம் விளைச்சல் அதிகமா தான் இருக்கு. ஆனா விவசாயிகள் எத்தன பேர் படிச்சுட்டு பண்றாங்க? விவசாயிகளோட கவுண்ட் குறையுது. அங்க வேலை செய்றவங்களோட கவுண்ட் குறையுது. லேபர்ஸ் கவுண்ட் குறையுது. ஓகே. அதே மாரி வந்து எத்தனையோ பேர் வந்து நோட்ல அக்கவுண்ட்ஸ் எழுதிக்கிட்டு, அக்கவுண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு, நோட்ட டேட்டாபேஸ் கம்ப்யூட்டர் வந்துச்சு. பல பேரோட வேலை போயிருச்சு. கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் எத்தனையோ அட்வான்ஸ் ஆயிருச்சு. அதன் மூலியமாவும் நெறைய பேருக்கு வேலை கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஏஐன்றாங்க. வேலைக்கு கம்ப்யூட்டர் ரீப்ளேஸ் பண்ணது ஏஐ. அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் அ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள் வந்து இது இப்ப வந்து காலம் ரொட்டேஷனல் ஆயிட்டு இருக்கு. ஆனா எப்பயுமே மாறாத, அழியாத ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்களுக்காக. இதுல வந்து வெஸ்டேஜ் கம்பெனி. இத வந்து யாராலயுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எந்த ஏஐ வரட்டும், அட்வான்ஸ் வரட்டும், நாளைக்கு ரோபோட்டே வந்து நம்ம கூட பொடி நடையா நம்ம கூட வந்து நடந்து போட்டுங்க. ஓகேவா? அந்த ஒரு ரோபோட் அப்படின்னு ஒரு படத்த நீங்க ஆங்கில படத்துல அந்த பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். மனுஷர்கள் கூட அசால்ட்டா வந்து ரோபோட்ஸ்லாம் நடந்து போயிட்டு இருக்கும். 2500ல.
ஓகேவா? 2050லயோ, 500லயோ சம்திங். ஓகே. அந்த மாரி காலம் வந்தாலுமே மனுஷங்க இருக்கிற வரைக்கும் அப்பயும் வந்து சோப்பு, ஷாம்பு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அப்பயும் அந்த வேலைய ரோபோட்ஸ் பண்ண முடியாது. ஆட்டோமேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஆட்டோமேஷன் பண்ணி ஒரு ரோபோட்ஸோ இல்ல வந்து ஒரு சாஃப்ட்வேரோ வந்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அவங்களுக்கு 1008 டவுட் வரும். கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இந்த விஷயத்துக்கு ரீப்ளேஸ்மென்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க கம்பெனி. கம்பெனி வந்து இன்னும் 2030ல எப்படி இருக்கும்? 2030க்குள்ள என்னென்னலாம் பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு நேத்து அதாவது இந்த க்ரூஸ் ஷிப்ல கூட ஒரு கான்ஃபரன்ஸ் 1000 பேர் அட்டெண்ட் பண்ண ஒரு காலா டின்னர்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல கம்பெனிய பத்தி அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப எந்த மாரி ஒரு இடத்துல இருக்கு? நம்மளோட இது சேஃப்ங்க. இப்ப ஐடில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு வேலை செய்றாரு. இந்த கம்பெனில வேலை போகுது. இந்த கம்பெனில லே ஆஃப் பண்றாங்களே! நம்மளது எப்ப தூக்குவாங்கன்னு பீதியிலேயே இருக்காரு. நம்பவே மாட்டீங்க. பதட்டத்திலேயே இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு. ஓகேவா? என் வேலைய வந்து யார் வேணா பண்ணலான்றாரு. அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? என்னையெல்லாம் எப்ப தூக்குவாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 40 வயசுல ஒருத்தர் வந்து வேலைய விட்டு தூக்குறாங்கன்னா, அவரோட நிலைமை என்ன ஆகும்? அவர் நாளைக்கு என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு தெரியும், அ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம வந்து பொட்டி சொ பொட்டி அ அ கட்டப்பை மாரி வந்து இல்ல வந்து நல்லா வந்து துணி பை மாரி வந்து தச்சு அதுக்குள்ள தான் துணி அது இதுன்னு வச்சுட்டு ட்ரெயின் விட்டு இறங்குனோனே அங்க போர்ட் நெறைய பேர் இருப்பாங்க. போர்ட்டர்ன்னு சொல்லுவாங்க. சுமை தூக்க வரவங்க. அவங்க நம்மள தூக்கிட்டு போய் ஆட்டோ வரைக்கும், இல்ல வண்டி வரைக்கும் வந்து கூட்டிட்டு போய் வந்து விடுவாங்க. ஓகேங்களா? ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தன பேர் பேசஞ்சர்ஸ்க்கு ஈக்குவலா அத்தன பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெறைய பேர் அவங்களே தூக்கிட்டு போவாங்க. பல பேர் வந்து அத எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சூட் கேஸ்ன்னு வந்துச்சு. ட்ராலி. அப்படியே சட சடன்னு இழுத்துட்டு போயிடலாம். அத பார்த்த உடனே அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது அவங்க அவ்ளோ வெயிட்ட அவங்க அழகா இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்களே! ஓகேவா? இன்னமும் அவங்க ட்ரெயின்ல போகாம இருக்காங்களா? இல்ல சூட்கேஸ துணிய தூக்காம போயிட்டு இருக்கிறாங்களா? அவங்க நெனச்சிருப்பாங்க, ஐயோ! இந்த சூட்கேஸ் இதெல்லாம் வந்து நமக்கு லைஃப் லாங் இருக்கும். மக்கள் எல்லாரும் வந்து நமக்கு நாளைக்கு தூக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு வந்து ட்ராலின்னு ஒண்ணு வரும். சடனா அவங்க எவ்வளோ வெயிட்டா இருந்தாலும் இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம வேலை நாளைக்கு எத்தன பேரோ அதுக்கப்புறம் வந்து எத்தன பேரோட அ வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாச்சு அத நம்பி இருக்கிறவங்க. யாராவது அத பத்தி கவலைப்பட்டாங்களா? உலகத்துல, இந்தியால? இல்ல வந்து அந்த சூட்கேஸ கண்டுபிடிச்சவர் கவலைப்பட்டாரா? மக்களுக்கு அது விரும்புறாங்க. மக்களுக்கு அது தேவைப்படுது. அது அட்வான்ஸ் அது கண்டுபிடிப்பு. அந்த டைம்ல அது அந்த வேலையில இருந்தவங்க பல பேர் வந்து அதுக்காக என்ன பண்ணாங்க, அந்த வேலைய விட்டு போட்டு வேற ஏதோ ஒரு வேலைக்கு, வேற ஏதோ கூலி தொழிலுக்கு ஏதோ ஒண்ணுக்கு போயிட்டே இருந்தாங்க. மாறிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அவங்க படிக்கல. இந்த வேலைனா இந்த வேலை, இந்த வேலைனா இந்த வேலை. ஏதோ ஒண்ணு போய்க்கிட்டே இருப்பாங்க. கூலி வேலைக்கு ஏதோ ஒண்ணு மூட்ட தூக்குறதுக்கு அது இதுன்னு போயிருவாங்க. நம்பலாம் இப்பலாம் வந்து எல்லாரும் எம்என்சி கம்பெனில வேலைக்கு பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வந்து அந்த சொ சொ போர்ட்டர் வேலை போச்சோ, சுமை தூக்கிய ட்ராலி பேக் வந்தோ, அது மாரி வந்து இப்ப ஏஐ வந்துருச்சு, அட்வான்ஸ் சிஸ்டம் வந்துருச்சு, ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஓகேவா? உடனே நம்மள எல்லாத்தையும் வேலைய விட்டு அனுப்புவாங்க. நம்மள பத்தி யாராவது கவலைப்படுவாங்களா? வேலை தரணும்னு இல்ல. நோ. நெவர். நீங்க மட்டும் அப்படி நெனச்சுக்காதீங்க. கவர்ன்மென்ட் பாத்துக்கும், நம்ம ஓனர் பாத்துக்குவாரு, நம்மள இது பண்ணுவாரு. நெவர். நம்மள நம்ம தான் பாத்துக்கணும். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத யோசிங்க. கையில ஒரு வெஸ்டேஜ் இருக்கு. சின்சியரா எடுத்து பண்ணுங்க. விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. ஓகேங்களா? நாளைக்கு கூட வந்து பாருங்க சண்டே ஸ்பெஷல் ட்ரெய்னிங் வந்து அந்த க்ரூஸ் ஷிப் போயிட்டு வந்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அனுபவம் தான் நம்ம ஷேர் பண்ண போறோம். அதெல்லாம் கேளுங்க, பாருங்க. ஏன்னா, இங்க ஒருத்தர் அச்சீவ் பண்றத ரிசர்ச் பண்ணணும். ஒருத்தர் அச்சீவ் பண்றத காது குடுத்து கேட்கணும். இவங்களால முடியுது, இவங்க பண்றாங்கங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம ஃபீல் பண்ணா தான் நம்பளால நாளைக்கு அச்சீவ் பண்ண முடியும். அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கை தட்டினா தான் நாளைக்கு நமக்கு கை தட்டுவாங்க. சும்மா கேலி கிண்டல் பண்ணிட்டு அவங்களதெல்லாம் இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு காது குடுத்து கேட்காம இல்ல வந்து லிசன் பண்ணாம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு, நான் அப்படின்னு இருந்தீங்கன்னா, எப்பயுமே எங்கேயுமே அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம கை தட்டுவா க கை தட்டாம இன்னும் நமக்கு யாரும் கை தட்ட மாட்டாங்க. இன்னைக்கு அச்சீவ் பண்ணவங்களோட ஸ்பீச்ச கேட்காம, அச்சீவ் பண்ணவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க, அவங்க மென்டாலிட்டி, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிறத நீங்க உணராம, நீங்க நாளைக்கு இந்த மாரி சந்தோஷத்த அடையவே முடியாது. ஓகேங்களா? அதனால வெஸ்டேஜ் வாய்ப்ப சரியா பயன்படுத்திக்கோங்க. சின்சியரா பண்ணுங்க. உங்க பர்ச்சேஸ கம்ப்ளீட் பண்ணி டேட் பாருங்க 8 ஆச்சு. இன்னும் எத்தன பேர் பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கீங்கன்னு பாருங்க. ஓகேவா? ஆனா இங்க எத்தன பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னு பாருங்க. உங்க குரூப்ப பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். குரூப் எல்லாம் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். எத்தன பேர் பர்ச்சேஸ் ஐ டன் 100 பிவி 100 பிவி 100 பிவி பண்ணிட்டேன், 100 பிவி பண்ணிட்டேன் எத்தன மெசேஜஸ் வருது. ஓகேவா? நீங்க தான் பிரில்லியன்ட்டா பர்ச்சேஸ் பண்ணாம 100 பிவி பண்ணாம அந்த 3500 சேவ் பண்ணதுனால நாளைக்கு கோட்டைய கட்டிருவீங்களா? வீட்ட கட்டிருவீங்களா? யோசிச்சு பாருங்க எவ்வளவோ செலவு பண்றோம்.
நல்ல விஷயத்துக்கு இந்த மாதிரி வெஸ்டேஜ் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில பி ஃபர்ஸ்டா பண்றதுக்கும் 100 பிவி பண்றதுக்கும் எப்படி நம்ம யோசிக்கிறோம், எவ்வளவு மீதி பண்றோம், எவ்வளவு நம்ம வந்து நம்ம மனசு தடுக்குதுன்னு பாருங்க முன்னேற்றத்தை. யோசிச்சு பாருங்க. இதுல தான் நம்ம வந்து நம்மளோட முழு மூளையும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி முன்னேறதுக்கு ஒரு நான்லாம் இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சு நான் உள்ள வரும்போது, ஐயோ! 100 பிவி பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ பத்தி நான் அப்படி யோசிக்கல. இந்த பிசினஸ்ல நான் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா? இத நான் பண்ணணும். இத எப்படி பண்ணலாம்? இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் தான் பார்த்தேன். அந்த பர்ச்சேஸ்ங்கிறதெல்லாம் நான் ஒரு பேரியராவோ அத பத்தி நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. பர்ச்சேஸ் தான் நான் டக்குன்னு பண்ணிட்டேன். அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்து எப்படி சக்சஸ் பண்ணலாம்? அத பத்தி தான் என்னோட சிந்தனை இருந்தது. இங்க பல பேருமே 100ல 90 பேருமே நம்ம 100 பிவி பண்ணணுமா? 100 பிவி இவ்வளோ அமௌண்ட்டா? இவ்வளவா? இப்படின்னு அந்த பர்ச்சேஸ்லயே உங்க செல்ஃப் பிவி பண்றதுக்கே தயங்கிக்கிட்டு, யோசிச்சுக்கிட்டு, அதுல தான் உங்க மூளைய எவ்வளோ செலவு பண்றீங்கன்னு பாருங்க. நான் அதெல்லாம் ஒரு நிமிஷம் பர்ச்சேஸ் பண்ணுமா? அப்படி பண்ணலாமா? பண்ணணுமா? இவ்வளோ காசு செலவு பண்றோமே! அப்படின்னு யோசிச்சிருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? இங்க சம்பாதிக்கிறவங்கலாம் வந்திருக்க முடியுமா? அதான் பாருங்க. நமக்கு என்ன வேணுங்கிறத விட, என்ன வேண்டாம், இல்ல வந்து நம்மளோட வளர்ச்சிய தடுக்கக்கூடிய விஷயங்கள தான் நம்ம அதிகமா யோசிக்கிறோம். அது பண்ணலாமா? வேண்டாமான்னு தான் யோசிக்கிறோம். இது பண்ணாதாங்க வந்து மத்தத பத்தி யோசிக்கவே முடியும். நம்ம எல் எத பத்தி யோசிக்கணுமோ அத விட்டுர்றோம். எத யோசிக்கவே கூடாதோ அத பத்தி யோசிச்சுக்கிட்டே வாழ்க்கை ஃபுல்லா காலத்த கடத்திக்கிட்டே வாழ்க்கையில முன்னேறாம அங்கேயே இருக்கும். நல்லா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்ப. சின்சியரா பண்ணுங்க. இங்க வந்து நான் ஸ்டார் டைரக்டர் ஸ்ரீராம இன்வைட் பண்றேன். அவரு இந்த ட்ரெய்னிங் அடுத்து கன்டின்யூ பண்ணுவாரு. அவரு என்ன பேசுறாரு, சொல்றாருங்கிறத கவனிங்க. லீட் டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அ லீடர்ஸ கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.